ஐயா, நான் அரசியலில் 87லேயே தமிழர் தந்தை ஆதித்தனாரை தமிழர் தந்தைன்னு எப்படி கூப்பிடலான்னு தினமலர்னு ஒரு தாளிகை கேவலமாக எழுதுச்சு. அதை எதிர்த்து மனித சங்கிலி 87ல் நான் நடன கலைஞர் கீழே போராடி இருக்கேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்கல்ல 99ல் தேனி தேர்தல், 2009ல் திருச்சி, 2019ல் நாம் தமிழர் மூலமாக திண்டுக்கல், அப்புறம் இதே பல்லாவரத்தில் இங்கே நின்று ஆலந்தூர், அப்புறம் போன தேர்தலில் தமிழ் தேசிய புலிகள் சார்பாக தொண்டாமுத்தூரில் நின்றேன். தொண்டாமுத்தூரில் ஏன் நின்றேன்னா ராவணன் படப்பிடிப்பு முழுக்க அங்கே தான் எடுத்தது. அதில் அந்த இடமெல்லாம் இப்போ ஜக்கி வாசுதேவ் ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு. ஜக்கி தானே? ஆமாம், யானை வழித்தடங்கள் அங்கே பல இடங்கள் நான் ஷூட்டிங் எடுத்த பகுதி. நன்றி. வேற ஆமாம், கொள்கைகள் தெளிவாக என்ன இது வரைக்கும் சொன்னோமே. கொள்கைகள் இந்த நாட்டை முதல்ல தமிழனை பிரதமராக கொண்டு வரணும். தமிழ்நாட்டோட எல்லாமே அடகு வைக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குடின்னு எல்லாமே குடியில் மூழ்கிட்டு இருக்காங்க. அதனால மதுக்கடைகள் எல்லாம் ஒழிச்சிடணும். உதாரணத்துக்கு நம்ம கனிமொழி சகோதரி அவர்கள் அப்படியே அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குது, அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க எனக்கு அதை பேசலான் இருந்தேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க. அப்படியே கலைஞர் மாதிரியே உரிச்ச வடிவமாக இருக்காங்க அவங்க. அது குழந்தைகளை சின்ன பொண்ணுல தொலைஞ்சு போயிருந்தா கூட நேராக கொண்டாந்து எப்போ அது கலைஞர் பொண்ணுப்பான்னு கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பாங்க. அவங்க மதுக்கடையெல்லாம் உடைப்பேன், நீட்டை ஒரே கையெழுத்தில் தீர்ப்பினாங்க. அதை கொஞ்சம் இப்போ செய்கிறதுக்கு வலியுறுத்துவோம், நாங்கள் கேட்போம். அப்புறம் என்ன நீங்கள் கேட்டீங்க சார்? இப்போ நடிகர்லாம் கட்சி ஆரம்பித்து வந்துட்டு இருக்காங்க. எப்பா நான் நடிகன் இல்லைப்பா, சொல்லுப்பா. நான் கூலிக்காரன்ப்பா. நான் தான் சொல்லிட்டு வரேன்ல, நடிகருக்கு முன்னாடியே போராட்டத்தில் இருக்கேன், மக்கள் பிரச்சனை எல்லாத்துலேயும் நிற்கிறேன். நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னென்னா நடிகனா நினைக்கல, அதுக்காக விஜய் ஆரம்பிக்க வேணான்னெல்லாம் சொல்லலை. மலையாளத்தில் இருக்கிறது ஒரு நோக்கு, இங்கே நடக்கிறது ஒரு நோக்கு. இப்போ 70 வருஷமா 80 வருஷமா பிரச்சனைகள் அப்படி தானே இருக்கு. இந்த நொடி வரைக்கும் பாருங்க, கிட்னியை விற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கடன் அடைக்கிறாங்க. புளியா மரத்தடியில் மிகப்பெரிய போராளி, அதாவது வெஞ்சிக்கப்பட்டவங்க, கொடுமைக்கு உள்ளானவங்க, குடும்பத்தவே அழைச்சவங்க, உறவே நாசமாக்கின குடும்பம் இன்னைக்கும் புளியா மரத்தடியில் அந்த அம்மா பார்வதி அம்மா படுத்து கிடக்கு. காப்பாற்ற மாட்டீங்களா? நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் தான் பேசணுமா? ஸோ இதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நாங்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக டெல்லிக்கு போய் டெல்லியை தமிழர்கள் மூலம் ஆள வைப்போம். அது பெரியார் கொள்கைகளை சத்தியமாக நிச்சயமாக அண்ணாயிசம்னு கண்டுபிடிச்ச ஒரே எம்ஜிஆர் பாராட்டுறேன். சரி, அவர் சொன்ன ஒரு அண்ணாயிசத்தை கண்டுபிடிச்சு அவரோட ஆற்றலை சரியாக ஒரே வார்த்தையில் சொன்னவர் எம்ஜிஆர். ஒன்றும் இல்லை, இவங்க கொண்டு சென்றிருந்தா இப்போ நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கலாம், அங்கே மக்கள் எல்லாம் சீர்திருத்திருக்கலாம். அதை நான் அந்த ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். இந்த கட்சியோட கூட்டணி போட்டு அதான் இனிமேல் தான் எல்லா கட்சியும் பிரிச்சிங்க, அப்புறம் கூட்டணி போறது. அப்போ இந்த இடத்துல நான் நல்லது ஒரு கிளாஸ்பேக்கு போகிறேன். விடுதலை சிறுத்தைகளில் நான் இருந்தேன், உண்மைதான். எல்லா கட்சியும் திட்டினா நான் பாட்டுக்கு மனம் போன போக்கில் திட்டலையே, ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்தினேன். இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. விடுதலை சிறுத்தைகளில் சகோதரர் கேட்குறாரு எந்த இதையா நியூஸ் 18. விடுதலை சிறுத்தைகளில் நான் 4 வருஷம் இருந்தேன், ரொம்ப அர்ப்பணிப்போட. மயிலாடுதுறை பக்கம் அந்த 2009 தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக, அதாவது காங்கிரஸை கிளின்னு கிழிச்சு, அப்போ மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே கோபம். நடந்தே போனேன் 10 கிலோமீட்டருக்கு மேலே அந்த போராளிகள் கூட விடுதலை சிறுத்தையில் உறுப்பினராக மயிலாடுதுறையில் எங்கேருந்து எங்கேயோ 10 கிலோமீட்டர் நடைபயணம். அது கோஷம் போட்டுக்கிட்டே போனோம். காங்கிரஸ் ராகுல் காந்தியையும் தமிழர்களை கொன்றவர்கள்னு நான் ஒரு நூலே எழுதி கொடுத்தேன். ஒரு நூல், மிகப்பெரிய நூல், இந்த ஈழத்துக்கு ஆதரவாக எழுதி ஒரு கொடுத்தேன். 1000 2000 அது அங்கே இன்னமும் அலுவலகத்தில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகளில் இருந்தேன். காலில் கொப்பளம் ஆயிடுச்சு, 10 கிலோமீட்டர் நடந்து, வெயில், வேகாத வெயில், லாட்ஜில் போய் குளிக்கிறேன், அப்படியே கொப்பளமாக கீழே காலில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக கட்டிக்கிச்சு. சாக்ஸ் போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த நாள் பார்த்தா திட்டிட்டு வந்தேன். காங்கிரஸ் கூட திருமாவளவன் தேர்தல் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஸோ அரசியல் இப்படி இருக்குது.
அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம கொள்கைகள் இது. அதனால யாரு கூட கூட்டணி வைக்கலாம் எங்களுக்கு. ஆ ஆமா, சசிகலாவை பார்த்தாங்க, அடுத்த நாள் வந்துட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அம்மையாரை ஜெயலலிதாவை மரணத்துக்கு தள்ளனது இதே மோடி அரசு, எல்லாத்துக்கும் தெரியும், சொன்னது. வெங்கையா நாயுடு எப்படி பதவி வாங்கினார்? வெங்கையா நாயுடு எப்படி வாங்கினார்? ஜனாதிபதியா உபஜனாதிபதி ஆனார் இல்லையா? நல்லா மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் அங்கே டெய்லி ஐயோ என்ன உள்ள அரசியல் என்ன பண்ணாங்கங்கிறது தெரியாது. அவர் வந்தார், பார்த்தார், முடிஞ்சிருச்சு, சமாப்தம் பண்ணிட்டு போனோன்னு அங்கே பதவி கொடுத்தாங்க. ஒரு அரசை தீர்த்து கட்டி ஸ்திரத்தன்மையை இழக்க வச்சது அவர்கள் தானே, எல்லாருக்கும் தெரியும்ல. இதில் சொன்னால் என்ன தப்பு? உண்மையை தானே சொல்கிறேன். நீங்கள் ஊடகங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நெக்ஸ்ட் கூட்டணி போவீங்களா சார்? தெரியாது, நாளைக்கு என்னவும் நடக்கலாம். பாமதிங்கூர்ல நடத்துண்ட நமக்கு எங்களோட கோரிக்கை இது. இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் கூட்டணி 4 சீட்டா 10 சீட்டா நாங்கள் எதுவும் செய்யலாம். அது நான் இப்போ அது கேட்டிருக்கேன், எழுதியிருப்பாங்கல்ல மக்கள். பாய் இப்போவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படி ஒரு இதெல்லாம் இல்லை சார். யதார்த்த காலத்தால நிலவரம் கேத்து பேசுவேன். எங்கள் கொள்கைகளை அவங்க கடைப்பிடிக்கணும், காப்பாற்றணும். இதுல என்ன இருக்கு? ஆதரவா எப்படி நான் பேசுவேன்? மாட்டேன். இதுதான் எங்களோட இதை நிறைவேற்றுறீங்கன்னா நாங்க ஆதரவு தரோம். இல்லாட்டி ராம் ராம், பை பை, நமஸ்கார், வணக்கம். ஐயோ, நீ போய் பாரியா, போய் பார்த்தா தான்ப்பா தெரியும். டெல்லி மட்டும் இல்ல, நான் மகாராஷ்டிரா, அக்கோலா, அமராவதி, நாக்பூர், தரியாப்பூர் 6-7 வருஷம் சுத்தனவன். அங்க போய் தான் ஹிந்தி மராட்டி எல்லாம் கத்துக்கிட்டேன். நான் பேசையில அதிகபட்ச ஏழைகள் படிக்க வைக்காம வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க அதை கான்ட்ரவர்சியலாக்க பாக்குறீங்க. பாருங்க, போய் பாருங்க, தெரியும். நம்ம ஏழைகளுக்காவது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்பப்ப ஜெயலலிதா அம்மா அரசு, கருணாநிதி அரசு, ஸ்டாலின் அரசுன்னு அடுக்கு மாளிகையில கட்டி தந்திருக்குது. அங்க போய் பாருங்க, வெறும் டப்பர் வச்சுட்டு தகர டப்பா கீழே டப்பா தூக்கிட்டு பிரெட்டு ரொட்டி தின்னுக்கிட்டு ரோட்டு மேலே கிடக்கிறான். வெளிநாட்டுக்காரன் எவனு வந்தால் நீட்டமாக சோறு கட்டி விடுது. மோடி அரசு சேலையை கட்டி விட்டு தடுக்கிறான். நீ வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களே, பிச்சைக்காரர்களை வச்சுக்கிட்டு இங்கே நாடகம் போடுறாங்க. உண்மையா இல்லையா? இதை நான் ஒன்றும் சாப்பிட்டு ஒன்றுபட நான் எங்க சொன்னேன். இப்போ நீயே பண்ணிடுவிய? ஏப்பா, முல்லைக்கொடி படரணும்னா எட்டி மரம் நெட்டி மரம் எதாலையும் படருமோ. எங்க கொள்கைகள் இதுதான். நம்ம காப்பாத்திக்கணும்ல. பதவியின் கப்பு முக்கியம் இல்ல நமக்கு, அந்த ஒரு நோக்கம் தான். உடனே நாங்க போய் சாணி அள்ளி பூசிக்கிறது முக்கியம் இல்ல. ஏப்பா, நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, கல்யாணம் முடியட்டும்பா, அப்புறம் ஹனிமூனை பத்தி பேசலாம்ப்பா. ஏப்பா இப்படி பண்றீங்களேப்பா? இது முக்கியமான இதை விட்டுருவீங்க, நாளைக்கு இதைத்தான் ஹெட்லைன்ல போடுவீங்க. இப்ப முக்கிய பிரச்சனை என்ன? இவிஎம் வச்சு ஏமாத்துறான், 420 பண்றான், அயோக்கியத்தனம் பண்றான். 3வது முறையும் அதை வச்சு ஆட்சிக்கு வர்றான். நீங்க தாலிகைகள் அமைதியா இருந்தா எப்படி? இந்த அனைத்து ஊடகங்களும் இது நாளைக்கு போடுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? போட மாட்டேன். ஏன்னா எது அம்பானி இது, எது அதானி இது எல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை பிஜேபி 80% ஷேர்ஸ் வச்சிருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நியாயமா இருங்க. நன்றி, வணக்கம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா? ஏப்பா, மடிப்பிச்சை எடுத்தாவது ஏதாவது தொகுதியில் நிற்போம்ப்பா. ஏப்பா இல்ல, நான் களத்திலேயே பழக்கப்பட்டவன், சரிதுங்களா? அதனால அதுதான் நான் சொன்னேன், நான் உறுப்பினரே சேர்க்க மாட்டேன். நேரம் 3 கோடி பேருக்கு நான் பணமே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆண்டவன் கொடுப்பான், கடவுள் கொடுப்பான், அப்பே முருகன் கொடுப்பான். ஏன் அவன் 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றான்ல, அவன் எங்க இருந்து மக்கள்கிட்ட வரி பணத்தை பிடுங்கி தானே பண்ணான். அதே பணக்காரங்கள்ட்ட குர்ரா ஒரு 1000 கோடி குர்ரான்னு மக்களுக்கு கொடுக்குறேன். ஏழைகள் ஒழுங்கா கட்டுவான், வட்டி வாங்காம. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணணும்னு இருக்கேன். இந்த இதை பார்த்துட்டு வந்த பிறகு பல பெண்களுக்கு கிட்னி இல்லை, சர்வசாதாரணமாக கிட்னி அறுத்து கொடுத்து 50,000 ரூபா, லட்ச ரூபா வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு கடன் கட்டிட்டு இருக்காங்க. இந்த 2024 நம்ம போவோம், எலெக்ஷன் முடிச்சுட்டு போவோம். இது ஏதாவது செஞ்சாகணும். சரி போ. அதாவது கடன் தான் கொடுக்கணும், தர்மம் பண்றது இல்லை. தர்மம் பண்றது அது அடுத்து, அது வேற. நினைச்சிருக்கோம், செயல்படுத்தணும். நான் உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன், கடலிலே தூக்கி போடுங்கள்.
உங்களுக்கு நான் படகாய் வந்து உதவுவேன், உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன், மக்கள் வேலைக்காரனாக என்னை வேலைக்காரனாக தேர்ந்தெடுங்கள். இல்லாட்டி 99ல சொன்ன டைலாக சொல்லுவேன். அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களை கண்டுக்கவே மாட்டாங்க. பார்க்கத்தானே போறீங்க. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி சபதம் எடுத்திருக்கேன். நான் இந்த 100 வண்டி 1000 வண்டியில எல்லாம் பயணப்பட மாட்டேன். நான் சாதாரண வண்டியில தான் போவேன். அந்த நிலைமைக்கு வரணும். தமிழக அரசு எப்படி சார்? நன்றி.